கட்டி காத்த மானாமர சந்தக்கடை அப்படி இடிஞ்சு போய் கிடக்கடா. எல்லாம் கோட்டுமை ஹவுஸ்னு மயிரை புடுங்குனேன். போன ஆளுகள்லாம் எங்கடா? எல்லாம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டாங்க. உட்காந்துருக்க ஆளுகள்லாம் உள்ளூரா வெளியூரா? எத்தனை பேர் பயந்துக்கிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு உட்காந்துருக்கானோ இருட்டில். போனவன் எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாமல் உருட்டிட்டு போகிறானோ. அவ்வளோதான். அந்த பேசின தொகையை கொடுத்துட்டீங்கன்னா நாங்களும் ஒரு எல்லையிலே நிற்க மாட்டோம். பெட்டிக்காரன் வேற இருக்க அம்மா தழும்பு விழுந்த மாதிரியே உட்காந்துருக்கேன். பொம்பளையாலெல்லாம் சாணியோட போலையாதான் அண்ணே, சாணி தொளிக்க போலையான்ட்டேன். ஏப்பா ஒரு பொம்பளையால் படுத்து கிடக்க கொஞ்சம் லேசாக பிறண்டு படுத்துக்கங்க தாய். ஒரே பக்கம் படுத்திங்கன்னா சேலையில் கரையாம வச்சிடும். பிறண்டு படுக்க யாருமில்லே இல்லாத கடைக்கு யாருக்குத்தான் டீ ஆத்துற? சத்திய சோதனை. 10 மணிக்கு நான் வந்து குடிக்கும்போது கொலன்னு இருந்துச்சாடா. இப்போ கலந்துட்டியே மேலே போட இருக்க அம்மா தண்ணியே. அடுத்து இன்னைக்கு காலையில் நீ தான் பணக்காரன். அது யாருக்கு தெரிய போகுது? வர்ற ஆளு ஊரா லேசாக கட்டிங்க போட்டு தான் வந்திருப்பேன். இந்த தூக்க வரிச்சிக்கு அதுக்கும் தண்ணியாக இருந்த டீயை சொல்லுவேன். பூஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுனே. என்ன கதைக்கு வரேன். வாண்ணே வாண்ணே வாண்ணே, அதைத்தான் எதிர்பார்க்குறேன். இருடா, நன்றி சொல்லிக்கிடுவான். கொடுத்துட்டு போனாங்க. டி பிள்ளத்தி ஏ விழாக்குளம் SMRA பிரதர்ஸ் காரக்குடி நமது பீக்குளம் மாப்பிள்ளை சிவா சார்பாக 501 அம்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய மாப்பிள்ளை அவர்களுக்கு நன்றி, வணக்கம். கதைக்கு வரேன். வாண்ணே. குறிஞ்சி நாட்டினுடைய தலைவர் எங்கள் அப்பா. இப்போ அதுக்கு என்ன சொல்லு? தலைவர் தானே. எங்கள் அப்பா குணம் தெரியாமல் திடுற குறிஞ்சி நாட்டு ஒரு தலைவர் தான். எங்கள் அப்பா பேரை சொன்ன நீ பயப்படுவேன். நம்பிராஜன். நம்பிராஜன் தானே. என்ன நக்கல் மயிர் பண்ணிக்கிட்டே இருக்க? இந்த உலகத்திலே பெரிய கோடீஸ்வரன் யாருன்னா நான் தான். என்ன மாசத்துக்கு நாடகத்துக்கு வர? என்னடா என்ன மாசத்துக்கு நாடகத்துக்கு வர? கோடீஸ்வரம் என்ன வீட்டில் ஒரு ஆள் வந்ததுனால தான் உங்களுக்கெல்லாம் சலுப்பாடும் காசும். இல்லாட்டா ஊரில் ஒன்றையெல்லாம் பேப்பர் பறக்க கூட கூப்பிட மாட்டாங்க. எவனும் நக்கல் மயிறு. நீ 9:30 சொல்லியிருக்கேன், நான் வீட்டுக்கு போயிருப்பேன். நக்கிரி திரிச்சுவேன். தாய் பொம்பளை ஆள் இது ஒரு கணப்பா? என்ன மாதத்துக்கு நாடகம் வர்றது சொன்னது உனக்கு சிச்சுக்க. எங்க அப்பா மாதிரி இல்லை, எங்க ஆத்தா சொல்றான் கோத்தா. என்னடா பெட்டிக்காரன் மெட்ராஸா இருப்பேன் போல கோத்தான்னு. எங்க அப்பா கதையில் எங்க அப்பா கலிஜேரியில் இருக்க கண்ணே எங்க அப்பா. அங்கே கதையில நம்பிராஜன். இது யாரும் என்ன சொல்லிடாம. எங்க அப்பா இல்லத்தா, கதையில உள்ள எங்க அப்பாவை சொல்றேன். சொல்றேன். குறிஞ்சி நாட்டினுடைய தலைவரா எங்க அப்பா 18 வருஷம் இருந்தார். போன எலெக்ஷன்ல ஒத்த ஓட்டுல தோத்து போனார். என்னண்ணே 15 வருஷம் தலைவராக இருந்துட்டு ஏன்னே தோத்து போனார் அப்பா? அந்த ஒத்த ஓட்டு எவன் போட்டதுன்னு பார்த்தேன், எங்க அப்பையும் தான் போட்டிருக்கேன். என்னண்ணே சொல்றிய? எதிர்த்து நின்றவன் முருங்கை மரம் சின்ன, எங்க அப்பா நின்றது வாழை மரம். இவன் ஓட்ட போய் குத்துற நேரத்தில் சாமி இறங்கிருச்சு. சாமியை இறங்கி அப்படியே அழுதுட்டு அவன் சின்னத்திலே குத்திட்டு வந்துட்டேன். ஒத்த ஓட்டில் தோத்து போனேன். சரிண்ணே அப்பா நான் வாழக்கூடாதுன்னு சொல்லி தூக்கு போட்டு செத்து போகும்னு கயத்தை எடுத்துகிட்டு போயிருக்காரு. என்னண்ணே சொல்றிய? கயத்தை எடுத்துகிட்டு போயிட்டாருப்பா. அவன் மனசு தாங்கலை. 18 வருஷமாக தலைவராக இருந்தவர் போய் அங்கே போய் லைட் வெளிச்சத்தில் பார்த்துருக்கேன். அவன் எடுத்துகிட்டு போன கயிறு அருணா கயிறு எடுத்துகிட்டு போயிருக்கேன். கேவலப்ப. சரின்னு வீட்டுக்கு வந்துட்டார். மறுநாள் நைட்டு 1 மணி இருக்கு. எங்கள் அப்பா லேசி வாசா பயப்படுவார். சரிண்ணே. லைனா கயிறை எடுத்துட்டு, அப்பா மணியண்டா லைனா கயிறை எடுத்துட்டு தூக்கு போட போயிருக்கியா? என்னண்ணாச்சு? அவன் தொங்குற மரத்தில் அவன் கூட இன்னொரு பதவிக்கு 2 தூக்கு போட்டு தொங்கிட்டான். அதில் அப்பா பயந்து மிரண்டு ஓடியாந்தவன் கலுங்கு அன்னைக்கு தான் கட்டியிருந்திருக்காங்க. ஈரச்செவராக இருந்திருக்கு. அதில் விழுந்து கலுங்கு செவத்தை இடித்து இப்போ 3.25 லட்சம் நான் கட்டியிருக்கேன். பெரிய கொடுமனே. இவனுக்கு சாகம் வந்து தொலைய மாட்டேங்க. சரின்னு மருந்தை குடிச்சு சாகம்னு மருந்தை குடிச்சிருக்காரு. பொழைச்சிக்கிட்டார். எப்படிண்ணே அப்பா மருந்து குடிச்சு சாவலையா? மருந்து நினச்சி அம்மாவுக்கு இருமலுக்கு வாங்கின டானிக்கை குடிச்சிருக்கேன். உன்னோட மறுநாள் அம்மாட்ட கேட்டிருக்காரு, இந்த மருந்து பாட்டில் எங்கே இருக்குன்னு. அம்மா நினச்சிருக்கு இவன் தொல்லை தாக்க முடியல, போய் சாடாடு அந்த அஞ்சரை தட்டுக்கு பக்கத்தில் உள்ள பானையில் இருக்குது மருந்துண்டு. சரிண்ணே. அதை ஒரு பாட்டில் குடிச்சிருக்காரு. சாகுவல். எப்படிண்ணே அப்பா விஷத்தானே குடிச்சாரு?
பேத்திக்கு வாங்கினா ஹார்லிக்ஸை குடிச்சிருக்கேன். விட்டு முட்டை. அவன் சாவுக்கு வந்த சோதனையா எனக்கு வந்த சோதனையா? திருப்பி எப்படியாவது செத்து போகணும்ட்டு அப்பா ரோசக்காரனே. காலையில் 5 மணிக்கு விடிய காலம், விடிய காலையில் நம்ம கம்மா கரையை உசத்தி விட்டாங்க. அதுக்கு மேலே ஒரு பெருங்குண்ட மரம் நிற்கிது. அதில் போய் உச்சியில் காயத்தை, என்னடா ஆச்சு சொல்லுனே, எனக்கு பதறுதுன்னு. உச்சியில் காயத்தை போட்டு அங்கேருந்து குதிச்சிருக்கேன். கொப்பு ஒடிஞ்சு. ஏன்னு அப்பா நல்ல மரத்துலானே தூக்கி போட்டாரு. நின்றது முருங்கை மரம்டா. கொப்பு ஒடிஞ்சு கீழே விழுகும் போது அங்கன்னு ஒரு கிரகம் முடிச்சவன் வெளியே இருந்துட்டு இருந்திருக்கேன். அவன் மேலேயே விழுந்து மடையில லேசா கம்பி நீட்டி வச்சிருக்காங்க, அது வெதரில் அடிச்சு போச்சு. அண்ணே அப்பாவுக்கு கொட்டை போச்சா? இல்லை பிறகு திரும்பி போயுமே அதான் போச்சடா. சரின்னு அப்பா வந்தவொடனே ரத்தம் நிற்கலை. என்னைய வந்து சொன்னார் வேமா மறந்துடுறான்னு. நான் இருட்டுக்குள்ளே பொடின்னு நினச்சி கொண்டு போய் அமுக்கும் போதே தெரியும் மிளகாத்தூள்னு. கத்தா கத்தி. இப்போ அப்பா வீட்டில் இப்படித்தான் கிடக்காது. அண்ணே அப்பாவுக்கு வரும்போது பிதுக்கு மருந்து போட்டு விட்டியா அண்ணே? வேலிக்கருவை கவக்கம்ப ஊண்டி கொட்டாவை ஓட்டு வச்சு என்னடா சடங்கு சுத்த முடியாதா? சரின்ட்டு அம்மாட்ட சொல்லியிருக்காரு, அடியே நீயாவது பிதுக்கு மருந்து எடுத்துருவான்னு. அம்மா பிதிக்கு கொண்டு வச்சிருக்கு, அது கோல்கட்டு டீப்பா போய் எரிச்சு அது ஆங்காம. இப்போ அவர் முன்ன மாதிரி உட்காந்து வெளியே இருக்க முடியல. கருவத்தூரை பிடிச்சிக்கிட்டு தான் இப்போ வெளியே இருப்பார் இப்படி. ஏன்னா அடி ஓவரில் வீங்கிருச்சு. ஆமாண்ணே. போய் வெளியே இருந்திருக்காரு. 2 பள்ளிக்கூடத்து பயில முயக்கணி கட்டியிருக்காங்க. முயக்கணி கட்டும்போது எப்படி இந்த இடத்துல புழக்க இருக்கு, முய விழுந்துருமுட்டு அவங்க வரும்போதே பட்டை வத்த எண்ணெய் வடச்சட்டி கருவேப்புள்ள வெங்காயம் அம்புட்டி அள்ளிக்கிட்டு பிளாஸ்டிக் கவரோட வந்திருக்காங்க. எதுக்குண்ணே அதை கிரேவி பண்ணி சாப்பிடவா? வதக்கி திங்கிறதாண்டா. சரி சரின்னு கண்ணியை பார்த்துருக்காங்க. முய விழுகல் நல்லா தூத்த விழுந்திருக்கு. முய தடம் கிடந்திருக்கு. ஒரு கண்ணி அத்துட்டு போயிருக்கு. ஒரு கண்ணி அத்துட்டு போயிருச்சு. இந்த தடத்தை பார்த்தே வந்தவங்க கிறகத்துக்கு அப்பா இந்த தடம் கிடக்கிற தூருக்குள்ளேயே உட்காந்து வெளியே இருக்க. தூரத்தில் ஒருத்தன் சொல்லியிருக்கேன் முயதான் விழுகல, ஒரு முள்ளலி மாதிரி தெரியுது அப்படின்னு. அதில் ஒரு ஆள் தரங்கிட்ட குத்திரம் இருக்கேன். அப்பா அப்படி வடக்குன்னு ஒரு சின்ன பையன் சீனிக்கல்ல எடுத்துக்கிட்டு கவட்டா புள்ளியில் அடிச்சுச்சாப்பா. ஓ மை காட் அண்ணே அப்பாவுக்கு சில்லு சில்லா செதறி இருக்குமே அண்ணே. ஏன் போய் பிறகிட்டு வரப்படியா மூடுறா. சரின்னு என்ன சோதனை மேலே சோதனையாக இருக்குன்னு அப்பா 7 பேர் சாதகத்தை எடுத்துக்கிட்டு வீரசோழம் ஜோசியரை பார்க்க போயிருக்காரு. சரிண்ணே நல்ல விஷயம்ண்ணே. 7 பேர் ஜாதகம் நல்லா இருக்கான்னு பார்க்க போனோடனே ஜோசியர் அப்பாவை 2 அறை விட்டுருக்கேன். ஏண்ணே அப்பா வரைஞ்சாரு ஜோசியர்? அவன் எடுத்துகிட்டு போன ஜாத நோட்டு கிடையாது, எங்கள் காது ஊத்துக்கு எழுதுன மொய் நோட்டை தூக்கிட்டு போயிருக்கேன். கேரகம் தாண்டா அவனுக்கு நேரமே சரியில்லை. திருப்பி வீட்டில் வந்து அப்பா நோட்டை எடுத்துக்கிட்டு ஜோசியர்கிட்ட போய் என்னை அடிச்சு விட்டேலடா, இந்தாடா நோட்டுறா வேமா பாடுறான்ட்டு மறுபடியும் ஜோசியர் என்ன பண்ணிட்டேன் கத்திக்கம்ப தூக்கிட்டு வெட்டியிருக்கேன். ஏண்ணே அப்பா சாதக நோட்டு தானே கொடுத்தாரு? அடுத்து கொண்டு போனது 100 நான் அட்டையை கொண்டு போயிருக்கேன். இவனோட தொலைஞ்சு போக நான் என்ன செய்வேன்? திருப்பி அம்மாட்ட கேட்டிருக்கார் சாதக நோட்டு எங்கே இருக்கணும். இந்த சொருவி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே சொருவுனதை எடுத்துகிட்டு போய் ஜோசியர்கிட்ட போய் கொடுத்துருக்காரு. சரிண்ணே. ஜோசியர் பொண்டாட்டி உலக்கை தூக்கிட்டு வெட்டியிருக்கான். ஏன்னு எடுத்துகிட்டு போனது கரண்ட் பில்லாட்டை. கடைசி வரைக்கும் நான் ஜாதகம் பார்க்க விடவே மாட்டேன். ஒரு வழியா ஜாதகத்தை பார்த்துட்டார். உண்மையிலுமே ஜாதகம் பார்த்துட்டாரானே? சரிண்ணே. ஜோசியர் சொல்லியிருக்காரு உனக்கு வெதரில் அடிபட்டதெல்லாம் சத்திய சோதனை. உன் மயங்கல் எடுத்துட்டேன். இந்த 7 பேர் ஆம்பளை பயிலாக இருக்கிறதுனால உன்னை புரட்டாசி 3க்குள்ளே அடிச்சு புறம்ன்றீங்க. அதுக்கு அப்பா கேட்டிருக்காரு சாதகத்தில் இருக்கு என்ன செய்யன்னு கேட்டிருக்காரு. ஏதாவது செஞ்சு இன்னொரு பொம்பளை பிள்ளையை பெற்றுன்னு சொன்ன உடனே எங்கள் ஆத்தா 100 நாள் வேலை பார்த்து படுத்து கிடந்திருக்கு. நங்கை மோகினி அது பேர். போய் உங்கள் அப்பையும் அதை போய் காலை சுரண்டி இருக்கேன். ஆத்தா கேட்டிருக்கு கஞ்சி ஊற்றவான்னு. கஞ்சி ஊற்றவானா கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு. மறுபடியும் போய் பாஞ்சிட்டானா? சரின்ட்டு அப்பா சொல்லியிருக்காரு 7 பேர் ஆம்பளை பையன் இருக்கனால என்னை சாதகத்தில் புரட்டாசி 3க்குள்ளே அடிச்செறிஞ்சிருட்டாங்க ஜோசியர். ஒரு பிள்ளை வத்துக்கிறேன். அதுக்கு அம்மா சொல்லியிருக்கு ஏற்கனவே 7 பிள்ளை வத்து கருப்ப பையில் இடம் இல்லை, வேணும்னா மானாமதுரை ஜவுளி கடை கட்டப்பை இருக்கு
அதில் வேணா ஏதாவது பண்ணிட்டு போடா. கட்டப்பையில் என்னன்னே பண்ண முடியும்? டேய் மூடுறா. சரின்னு அப்பா விடாமல் பாஞ்சிருக்கேன். அம்மா சொல்லியிருக்கு போறையா உலக்கைய எடுத்து அதுலேயே அடிக்க வாடா. எதில் கொட்டையில் தானே? உலக்கை இருந்தா தானடி அடிப்பேன்னு நம்ம அப்பா டே எத்தனை வாட்டி அடிப்படுங்க பட்டவாடுலேயே படுதுடா. உலக்கைய தூக்கி எரிஞ்சிருக்கலாம். ரோசக்காரனை நான் பார்ப்பேன். ஆனால் உலக்கையை பிடிச்சிக்கிட்டே திகுத்துக்குன்னு இப்படி பிடிச்சிக்கிட்டே ஓடி இருக்காரு. எதிர்த்த விட்டு அங்குச்சாமி வானம் தோண்டி இருக்கேன் வீடு கட்ட. ஆஹா, அந்த வானத்தை எப்படியா தாண்டிக்கலாம்னு உலக்கையை பிடிச்சி தாண்டி மறுபடியுமா? அந்த பொண்ணு 18 வருஷத்துக்கு ஆறாதுடா பண்ணுன சேட்டைக்கு. ஆனால் எங்கள் அப்பா அந்த வழியிலையும் நான் வாழ்க்கையில் வழியே ஏற்படக்கூடாதுன்னு எனக்கு ஒரு நல்ல காரியம் செஞ்சுருக்காருப்பா. அப்படி என்னென்ன நல்ல காரியம் பண்ணியிருக்காரு? இளையாங்குடியில் பொன்னூரில் உனக்கு என்ன வேணும்? இளையாங்குடியில் நோக்காமட்டா எதுக்கு போடா. இளையாங்குடி பொன்னூரில் உனக்கு என்ன வேணும்? அவர் எனக்கு சித்தப்பாக்க. அவன் மகளைத்தான் பார்த்துருக்கா. அது பேர் பூவதியான். என் தங்கச்சி பூபதியா? நீ என்ன வேணும் உனக்கு? அது அது என் தங்கச்சிங்க. உன் வீட்டு பொண்ணே எனக்கு வேணாம். நீ ஒரு நாளே ஒரு சிப்பத்தை திம்போவலடா ஒரு நாளைக்கு. என்ன மச்சான்? ஒன்னே விட்டு நான் மறு வீடு வர முடியாது, ஏன் வீட்டுக்கு வர முடியாது மச்சான். உன் வீட்டுக்கு சாப்பாடுக்கு வர மச்சான். உங்கள் தங்கச்சியை நான் பார்க்கல. எங்கள் அம்மா சொன்னிச்சு அப்பா பூ வைக்க போனோம். பூக்கடையை அடைச்சி விட்டாங்க. 100 பூ 250 ரூபா சொல்கிறாங்க மூர்த்த நாள். சரி மச்சான். அதனால பூ இல்லாமல் வெறுங்கையோட போகக்கூடாதுன்னு எங்கள் அம்மா கரையில் எருக்கலம் பூ கடந்திருக்கு. அதை ஒரு 1/2 கிலோ ஒடிச்சு கொண்டு வச்சிருக்கு. அந்த பிள்ளை கண்ணில் அப்படியே அடிச்சு பிடிச்சி வாழ் அளவு வெட்ட பிள்ளையா. அப்போ எங்கள் அம்மாட்ட சொன்னேன், உன் வருங்கால மனைவி அவளை அழகுடா. டேய் இந்த சிவப்பு சட்டையை போச்செல்லாம் அரைஞ்சு விடுவேன். ஏன்டா முண்டை என்ன பெரியப்பட்டு நக்கரை கேமலற இங்கே என்ன பண்ணிக்கிட்டு டிஸ்னு சத்தம் கேட்குது. ப்ரோ அங்கிட்டு போங்க ப்ரோ. என் வருங்கால மனைவி அவளை அழகு. இந்த மேலப்படார் பொம்பளைய ஊரா வாயடைச்சு நிற்கணும். என் வருங்கால மனைவியை பார்த்து நம்ம இப்படி அழகா பழக்கலைன்னு அவளை அழகா அவங்க தங்கச்சி. ஆனால் நான் இன்னும் பார்த்ததில்ல, பற்றியும் பார்க்க போகிறேன். இன்னைக்கு வந்திருக்கு மச்சான். கண்ணே பூவதி கள்ளப்பருப்பா. என்ன பூவதி என்றே கள்ளப்பருப்பு பண்ற? என் மனைவி வர்றா. இந்த முத்தையா ஐயனாரு இந்த 18ஆம் படி கருப்பு காளிமுனி ஐயா என்ன அந்த காலை எங்கனே பார்த்துருக்கனே. அதே கை என்ன ஆளு சித்தால இருக்க மடு மொழிக்கு தொங்குதேன். அரே இந்த பாடியை நான் எங்கனே எரிச்சது மாதிரியே தெரியுது. அரே உன் தங்கச்சியா? நீங்க சொப்பனம் கண்டிருப்பீங்க. ஏப்பா சத்தம் இல்லாமல் வியாபாரம் பார்க்குறேன், நோனி அத்துப்புடுவேன். நான் இங்கே கல்யாணம் பண்ண போகிறேன், உனக்கு கடல பருப்பு அப்புறம் கணேஷ் போல வைக்கணும் போலீஸ் சொல்லி கொடுத்துருவேன். அப்புறம் இரு கொஞ்ச நேரம் இரு. என் பொண்டாட்டியை பார்க்கறது உனக்கு வயிற்றுச்ச முகத்தை பார்த்துக்கிறேன். அப்புறம் ஊருக்கே செப்பலை பண்ணணும் கடல பருப்பை. என்னடா அலறு கோயில் குட்டியான வாழை ஆட்டின மாதிரி ஆட்டுது. எல்லா பொம்பளையும் மசத்துக்குள்ள தானே பூ வைப்பாங்க. இவன்னு ஆணி அடிச்சு வச்சிருக்கா. இது பேஷன். ஒருவேளை ஆணி காலி முட்டையா இருப்பாளோ? ஏண்டா மணியண்டா தங்கச்சி கட்டி பிடிக்கும் போது என்னப்பா முழுக்குன்னு குத்துது, முளைக்குச்சி ஊத்துன மாதிரி? இல்லைங்க, நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீன்னு முறுக்கு மிச்சர் வாங்கிட்டு வந்திருக்கு. ஏன்டா என் தலையில கள்ளகதை தூக்கி போடலையே? இல்ல மச்சான். பூங்காத்து திரும்புமா ஆசாவே சுருங்குமா. எப்படி வளர்த்திருக்கேன் பாருங்க என் தங்கச்சிய. ஆகாயம் சுருங்குமா லேசாக விரைக்குமா. பூபதி இந்த குரலை எங்கனையே பார்த்தது மாதிரி இருக்காடா. அந்த நிலாவத்தான் நான் கையில முடிச்சேன். எங்க கொஞ்சம் நான் பார்க்கிறேன். கண்ணை மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன். ஏண்டா தொப்புலே இல்லாத பொம்பளை இன்னைக்கு தாண்டா பார்க்குறேன். இனி மேலப்புலார் சீமக்கரில் மூட்டம் போடுற அளவுக்கு ஆக்கிட்டாங்களே. வாங்க மச்சான் வாங்க, அந்த வழிய பார்த்து போங்க. வாங்க மச்சான். உப்பில்லாத பத்தியக்காரு ஊறுகாய பார்த்தானா தொண்டனைக்கா. தொண்டனக்கானா உன்னை வீரப்பனைக்கன் தாண்டதுக்குள்ள ஜோலியை முடிச்சு போடுறேன்.
தொண்டை நக்கேன் துணக்கு நக்காவா மச்சான்? உன் தங்கச்சி முகத்தை காட்ட சொல்லுங்க மச்சான். நானே காட்டுறேன் வந்து. ஏன்டா நீ என்னடா சர்க்கஸ் வேலை பார்த்தால மாதிரி வர்ற? என் அழகு சிலையை பாருங்க மச்சான். கண்ணில் வர்றதெல்லாம் தங்கமா இருக்கணும். நல்லா சாமியை வேண்டிக்கோங்க. ஐயனாரே என் வாளும் உன் விழியும் பாட வேணாம்னு சொல்லுங்க மச்சான். செகுலை கட்டி அரைஞ்சு விடுவேன். நீ பாடும்போது செந்தட்டி அரைச்சாப்பன மாதிரி. தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மறந்தேன் விட்டால் கண்டி அடி பாதகத்தி உள்பாடா கட்டாம சவுண்டாய் கவரை கட்டிட்டு போயிருக்காங்க. டேய் என்ன பண்ணடா காத்திருக்கிய? மச்சான் மச்சான் குளுமை என்ன மச்சான்? உங்க தங்கச்சிக்கு ஒரு உள்பாவடை எடுத்து கொடுக்காம சவுண்டாய் கவரை கட்டி வச்சிருக்கேன். புடிச்ச வாக்குல அப்படியே உடியாந்துருச்சுங்க. இவனே என்னடா வேர்க்கட்டை உடைக்கிற மாதிரி இருக்கேன். இவன் குடும்பத்தில் சம்பந்தம் பண்ணா புழுன்னு இருக்கும்டா. ஆனா பின்னாடி வச்சு நம்ம சந்தேகப்படக்கூடாது. எப்படி ஆளு செம்ம பிகரா இருக்கும். அடி பாதகத்தி. நிறுத்துங்கப்பா, படபடன்னு வருது. ஏன் மச்சான் படம் ஒன்று மாத்திரை ஓட்டுக்கிறியா? ஏழை இப்படி ஒரு பொம்பளை நான் எங்கனையும் பார்த்தேன். இந்த நாடகம் பார்க்குற ஆம்பளைக்கு பூரா இன்னும் ஒரு 320 நாளைக்கு உங்கள் பொண்டாட்டி நினைப்பே வராது. அது மூஞ்சியை பாரு. உலகு காட்டில் பட்னியாக கிடந்தா நல்லா குட்டி மாதிரி அது மூஞ்சியும் முகரை. அடே ஆத்தா சின்னம்மா ஏன்னா வயசுல நான் சின்னவன், நான் கட்டக்கூடாது. பிள்ளைத்தி முத்து அண்ணே மதனிய சொல்லி வை. பொம்பளை ஆளு ஊரா மூஞ்சிய பாருங்க தாய். நாளைக்கு மேல படாத 100 நாள் வேலையை கூட்டிட்டு போங்க. ஆனா கிளறுக்கு வெட்டிருமடா. கிளறுக்கு மச்சான் என்ன மச்சான்? பரிசத்தை வீட்டுல வச்சுக்கோமா கோயில்ல வச்சுக்கோமா மச்சான்? சுடுகாட்டுல வை. ஏன்டா போட்டு என்னை சித்திரப்படுத்துற? அது மூஞ்சியும் அது முகரையும். ஆஹா ஜெயா வாடா. மாமா ஏன் 2 நாளா வீட்டுக்கு வரவே இல்லை? எங்க போனீங்க? உங்க அக்கா ஒருத்தி இருக்கா. எனக்கு அக்கா இருக்கு. ஜோதியா தானே? நீ வந்து எனக்கு இலைய வெடியா. உங்க அக்கா ஒருத்தி இருக்கா. அவதான் மூத்த தேவடியா. அது என்ன தேவடியா? மூத்த வடியா. மூத்த தேவடியா. அப்ப இது இது யாரது கேட்டவங்க? ஒட்ட புடிச்ச அறுத்து போடு. யாரை பார்த்து சண்டை வேணாம் பாரதி. ஒண்ட வந்த பிராடி ஊர் பிராடியை வட்டு பண்ண மாதிரி யாரு உன்னை நொறுக்கியே போடுவே. அது ஏன் புருஷன் அது ஒரு துணி ஒழுங்கா போட ஜாக்கெட்டுக்குள்ள குட்டே பிஸ்கட்லாம் வச்சு உள்ள குட்டை பிஸ்கட்டை வச்சு நீ நான் இருக்கிற அளவுக்கு நீ எல்லாம் ஈடாகுதியா? என்ன அழகு? யாரு அழகு? அத்திய மச்சான சாச்சு விட்டாளுகளே. எந்த ஊர்லயாவது பொண்டாட்டி புருஷனுக்கு பெத்த கழுத்து
அதே கழுத்திருப்பேன் கோழி மாதிரி இருக்கு மண். சொல்லட்டும். சும்மாவே இதை பார்த்தா மூடு வராது. வேலப்படாவூர்ல ராதாகிருஷ்ணன் வந்து என்ன செஞ்சான்னு கேட்டா மக்கள் பார்த்த மக்கள் பூரா சொல்லட்டும்டா. மேலப்படாவூர்ல ராதாகிருஷ்ணன் வந்து மஸ்த புடுங்க. ஏன் மாமா நான் தெரியாம தான் கேட்கிறேன். ஹலோ தங்கச்சி பூபதி மயிரை புடுங்க எரிச்சலை கலப்பட உன் மண்டைய தங்கச்சி இதை எதை பாத்தியா? என் மானம் போகுது, என் மானம் போகுது. ஐயோ தங்கச்சி நீ 5 மாசம் முழுகாம இருக்கமா பாத்துமா. மாமா மாமா ஐயோ எனக்கு என்ன சந்தேகம்னா இதுல எதை பார்த்து விரும்புனீங்க? மண்டையிலே ஒட்டு மசுரா இருக்கு. முகரே பாரு. முகரைக்கு தங்க கலர்ல கிறகமே கிறகமே பொம்பளை உரம் பாருங்க தாய். இது முகரைக்கு தங்க கலர்ல ஜாக்கெட். என்னதான் கிளி மாதிரி பொண்டாடி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாட்டி. தேவாங்க மாதிரி மானம் போது நம்பிராஜன் குடும்பம். ஐயோ இதே ஐயோ மச்சான் என் தங்கச்சி 5 மாசம் முழுகாம இருக்காம்ல. 5 மாசமா? 5 மாசம் என்னடா புள்ளைக்கு வந்த சோதனை? ஏன் அழகை கொண்டு போய் ஒண்ணுக்கு ஆகாத வீட்டை போய் கட்டி வைக்கிறேடா. என் அழகுக்கு வேண்டானா ஒரு மாப்பிள்ள உதவ மூச்சு இதை பார்த்து மூஞ்சி காட்டுக்கொடி சுத்துமா. அன்னைக்கு பார்த்தா அன்னைக்கு மட்டும் அன்னைக்கு நான் வேணாம் வேணாம்டா. அன்னைக்கு என்ன சொன்னேன்? அடியே அடியே நீ அப்படியே உன் பக்கத்துல வந்தா மறுக்குழுந்து வாசமா அடிக்குது. உன் காலை பார்த்தா வாழ. ஐயோ இதே வார்த்தை தானே நீ ஏன்டே சொன்னாரு? சொன்னா வாழைத்தண்டு மாதிரி இருக்குன்னு சொன்னானா? சொன்னா இடுப்பை பார்த்து பிளாஸ்டிக் குடம் மாதிரி இருக்குன்னு சொன்னானா? சொன்னா மோகனே சொன்னாரா? கண்ணை பார்த்து இது மாதிரி இருக்குன்னு சொன்னானா? மூக்க பார்த்தா அது மாதிரி தங்கச்சி ஆசாத்தி எத்தனை பேட்டையா சொல்லுவேன் நீ? இவன் பெரிய அவதாரி பைய உலக அவதாரி பைய இவனை பார்த்து எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஒன்னையே பறந்திருக்காருன்னா ரெண்டோரும் அக்கா தான் ஆயிட்டோம். இனிமே நம்ம ரெண்டோரும் ஒன்னாத்தேன். ஒரு என்ன பண்ணணும்? 2 அடுப்புலையும் ஒரு விறகு விடணும். என்னடி சொல்ற? சிஞ்சின்னாக்கர் ஜனக்கனாக்கர் சிஞ்சின்னாக்கர் ஜஞ்சன்னா சிஞ்சின்னாக்கர் ஜனக்கனாக்கர் சிஞ்சின்னாக்கர் ஜஞ்சன்னா சின்ன கடி சின்ன கடி சின்ன கடி சின்ன சின்ன கடி சின்ன கடி சின்ன கடி சின்ன ஏலேல குயிலே இளமண வெயிலே அருளும் பாடும் அன்னமே முகிலே வளர வளர்க்குருத்தே மாவே வந்தேனே தேடித்தானே சிஞ்சின்னாக்கடி ஜனக்கு நாக்கடி சிஞ்சின்னாக்கடி சிஞ்சின்னா சிஞ்சின்னாக்கடி ஜனக்கு நாக்கடி சிஞ்சின்னா
அடிபட்டு ஏதாவது ஆக போகுது. ஏம்மா, வணக்கம்மா. மங்களம் உண்டாகட்டும் ஜெயப்பிரியா. யாருமா நீ இப்படி வந்து நிக்கிற அலங்கோலமா? நான் தான் ஒரு நாத்தனா. நாத்தனா கீத்தனானுக்கிட்டு எப்படி எனக்கு நாத்தனால அவன்? அவர் ஏத்தனார், நீங்க நாத்தனா. நீ பாடுறதெல்லாம் பாட்டு. ஏய் வாயை பிடிச்சு வச்சு கூட இங்க வாடி. இங்க வா. முதல்ல இங்க வா. அவங்க பாடுறதுக்கு பூரா பாட்டு பாடிக்கிறது ஏட்டி முடியாம பாடுவியா நீ? பாட்டு போட்டு போட்டு நீ பாடுறது பாடு. நீ பாடு. நான் வாரே. சொல்ல மாட்டேன். ஏ நடு அடி மெதுவா மெதுவா. நான் கேக்குறேன் நடுத்தரமா பாடினா பாடுறேன். பழைய பாட்டா நான் பாடவா? பழசா இருந்தாலும் விட மாட்டேன், புதுசா இருந்தாலும் விட மாட்டேன். எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும். வாழ்வு வந்தால் வாயிலதான். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? அந்த ஆளு ஏன் கூட தோரத்து காமிச்சிட்டு இருக்காரு நீ? வாவாத்தியாரே ஊட்டாண்ட வரலாட்டினா விட மாட்டேன். ஜான் பேட்டை ஜக்கு சைதாப்பேட்டை போச்சு. வேணாமா வேண்டாமா வேணாமா. அப்பா சொன்ன மாதிரி எல்லாரும் கொஞ்சம் நேரம் ஆடி பாடி விளையாட நினைச்சேன். விளையாடுவோமா விளையாடுவோமா வேண்டாமா? போடுத்த அவன் பாட்டை கோட்டை ஏட்டியும் போடுறான். நாத்தனா. என்னடி ஏன் நாத்தனாவோட விளையாட விட மாட்டேன்? ஆலோலம் 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 ஆண்டவன் போட்டிடும் மருளாலம். ஆளோளம் ஆளோளம் ஆண்டவன் போட்டிடும் அருளாளோ. ஆலோலம் 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 ஆண்டவன் போட்டிடும் மருளாலம். வானிலை வட்டமிட்டு வந்து சேரும், வானிலை வட்டமிட்டு வந்து சேரும். வண்ண வண்ண கிளிகளோ பிடிவா. நகலாம் உங்களோட பொறுமையா, ஆலோலம் பாடுவது கேட்கவில்லையா? அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா? மத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா? ஆலோலம் பாடுவது உங்க வாசையா? நாங்க ஆலோலம் பாடுவது கேட்கவில்லையா? சோ சோ கோடையிடி முழங்கு கொட்டு மேல கேக்கும், கூட ஒலிக்குதடி நானும் பாடு பாட்டு. நல்ல வேலைக்கு அண்ணே, நீ அதை அப்படியே ஏதாவது பண்ணிட்டு போயிடாதே. சேலையை ஒழுங்கா கட்டி. அண்ணே, ஏய் இருப்பா, அந்த புள்ள விழுக போகுது. சேலை வந்துச்சு, பாவமே நினைச்சு சொல்றேன். கட்டி விடான்னு கேட்கிறேன். கோடையிடி முழங்கு கொட்டு கொடையடி முழங்க கொட்டு மேல கேட்டு என்னடி உனக்கு பிரச்சனை? ஆத்தா. டீ கள்ளப்படம் இருக்கு, கள்ளப்படம் இருக்கு, டீ கள்ளப்படம் இருக்கு, கள்ளப்படம் இருக்கு. ஏய் ஏண்டி நீ கிளம்புறா? அதே நிறுத்திக்கோ. மழை வருதா? வெள்ளிமலை சாரல் தவமுனிகள் வரக்கூடிய வந்தார்களே, ஆனால் தக்க மரியாதை குத்தாசை வாங்கிட்டு எனக்கு சோ